4 வார்த்தை என்னன்னு தெரியாது சார். அப்ப எப்படி சார் இந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்றது? பார்க்க சிறுசா இருக்கு. ஆனா வொகாபுலரி தெரிஞ்சவங்களுக்கு, அங்க வசிக்கக்கூடிய மக்கள், அல்லனா அந்த சிட்டியை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணி தேங்கி நிக்கக்கூடிய அந்த தெருக்களையும், அது எல்லாமே நமக்கு வந்து 85 மார்க்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ரிமைனிங் வேர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி 100 டேஸ் இதை நீங்க முடிக்கும்போது உங்களுக்கு வொகாப்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபியர் டோட்டலா போயிடும். அதுக்கு ஒரே வழி இந்த 100 டேஸ் சீரிஸ் மட்டும். So welcome back to Ustadian Academy. So நம்மளோட 100% accuracy as well as time management கான 100 days series தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சீரீஸ் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ரைட்டிங் ஸ்கில்ஸில் இருக்கக்கூடிய ஜம்பிள் சென்டென்சஸ், கரெக்ட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான சீரீஸ் தான் இது. ஸோ அதே மாதிரி இந்த பிளாங்க்ஸ் அந்த மாதிரியான டைனாமிக் டாபிக்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து வொகாபுலரி பேஸ் வந்து ஹெவியாக இருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்னைக்கான கொஸ்டின் பாருங்கள். எனக்கு நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில், after the team success the coach felt a great sense of dash for his players performance, exhilaration, exultation, ecstasy, expiration. சார் எனக்கு 4 வார்த்தை என்னன்னு தெரியாது சார். எனக்கு 4 வார்த்தை என்னன்னு தெரியாது சார். அப்போ எப்படி சார் நான் இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுறது? பார்க்க சிறுசாக இருக்குது. ஆனால் வொகாபுலரி தெரிஞ்சவங்களுக்கு ஒன்று இதுக்கான கரெக்டான ஆன்சர் எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா இதில் 3 கொஸ்டின் 3 ஆப்ஷன் வந்து நம்ம வந்து தப்புன்றதை நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ அப்போது ஒன்று கரெக்ட் ஆன்சர் தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ரிமைனிங் இருக்கிற 3மே இதுக்கு செட் ஆகாது அப்படின்ற இன்னும் டிஃபிகல்ட்டான மெத்தடில் உங்களுக்கு தெரியணும். அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வொகாபுலரி பேஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அப்போனா இந்த ஒரு சின்ன சென்டென்ஸுக்கு வொகாபுலரியோட இது எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுது, அப்போ க்ளோஸ் டெஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்குலாம் எவ்வளோ ப்ளே பண்ணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2025 கொஸ்டின் பேப்பரோட நியூ சிலபஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரோட ஒரு சாம்பிள் 68th கொஸ்டினை நம்ம வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வொகாபுலரி பேஸ்டான கொஸ்டின்ஸை மட்டும் தான் நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ ஸ்டார்டிங் வித் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு எந்த கொஸ்டின் இந்த பேசேஜுக்கு சூட் ஆகுன்றது நம்ம பார்த்தோம். வாட் இஸ் த ஆத்தர்ஸ் பர்பஸ், அதுக்கப்புறமா சென்சஸ் ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம். ஸோ அதோட சேர்த்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசேஜ் பட் அதுக்கு 5 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரியான பேசேஜஸ் 2 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பட் அந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். அடுத்த 5 கொஸ்டினையும் நான் அப்படியே மூவ் ஆன் ஆக நீங்கள் வந்து அதை ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அண்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் இஸ் ஹியர் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, why do many candidates lose mark in exams according to the text? எதுக்காக மார்க்ஸ் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்ன சொல்லியிருக்கேன் கொஸ்டின், அடுத்த ஆப்ஷன்ஸ். பிகாஸ் தே ஹாவ் அ வெரி புவர் வொகாபுலரி. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நெகட்டிவ் ஃபார்ம், அதாவது மெனி லூஸ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு நெகட்டிவ் கான்செப்டான கொஸ்டின். ஸோ ரெண்டுமே பொருந்துது. ஓகே, பிகாஸ் தே ஓவர்லுக் சப்டில் சின்டிக்கல் எரர்ஸ். ஓகே, இதுவுமே வந்து ஒரு வகையான நெகட்டிவ். பிகாஸ் தே ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட், நெகட்டிவ். பிகாஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் டு நாட் டெஸ்ட் இங்கிலீஷ் அப்படின்றது டோட்டலி ராங் கான்செப்ட் மாதிரி இருக்கு. ஸோ இதை டோட்டலாகவே நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க படிக்கலாம். Mastery of English grammar, particularly rules governing subject-verb agreement and the correct usage of prepositions, is essential for clearing competitive examinations. இது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அழுத்தி படிக்க கத்துக்கோங்க உங்களோட எக்ஸாம்ல. Many candidates lose crucial marks not due to lack of vocabulary. எதனால கிடையாது? vocabularyல வந்து அவங்களுக்கு லேக் ஆகுறதுனால கிடையாது. பட் பிகாஸ் they overlook subtle syntactical errors in complex sentences. subtle syntactical errors. ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி பி
ஆனால் உண்மை என்னன்னா லேக் ஆஃப் வெக்காபுலரினால தான் இந்த எக்ஸாமில் உங்களுக்கு போக போகுது. பட் as per the passage நீங்க என்ன பார்க்கணுமோ as per the text அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ டெக்ஸ்ட்ல வந்து வெக்காபுலரி முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரியல் கேஸில் வெக்காபுலரி முக்கியம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் டிக் அடிச்சிடக்கூடாது. ஸோ அதை விட்டுட்டு தான் ஆப்ஷன் பி, அதாவது கரெக்ட் ஆன்சர் சி, ஒன்லி பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே மூவ் ஆன் பண்ணலாம். இதையும் 30 செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணணும். அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாமா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்ன பார்த்துருப்பீங்க, வி கொஸ்டின்ஸை கண்டுபிடிங்க கொஸ்டின் தானே இது. இட் இஸ் டோட்டலி ராங். அப்படி ஒருவேளை நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி ராங். இதில் என்ன போட்டிருக்கு, cannot be categorized under type weak questions. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க, எது எது வீக் கொஸ்டின் கிடையாதுன்றதை இங்கே மார்க் பண்ணணும். இஸ் காஞ்சிபுரம் நோன் அஸ் சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ்? எஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இட் இஸ் அ வீக் கொஸ்டின். ஹவு அப்படின்னு வந்தாலே இட் இஸ் ஸ்ட்ராங் கொஸ்டின். டூ யூ என்ஜாய் ஸ்டடிங் கிராமர்ன்றது வீக் கொஸ்டின். வாட் ஆர் த மார்ஃபியாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் அ ஸ்ட்ராங் கொஸ்டின். ஸோ 2 and 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் செட் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Okay, fine. So in the question I just read பண்ணிக்கலாம். The Chola naval fleet launched into the Bay of Bengal at dawn. The salty sea spray stung the sailors' eye. The rhythmic pounding of massive war drums coordinated the rowers. While the blinding glare of the sun நாலே sight related கண்டுபிடிச்சாச்சு. On the polished brown shield signaled their formidable approach to the Sri Vijaya Empire. So biting wind, whipping ice crystals அப்படின்றது. ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆன்சருக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ரொம்பலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம். 3, 2, 1, 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டைப், இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஹவவர் நீங்கள் அந்த பேசேஜை ஃபுல்லாக வந்து வாசிச்சுக்கோங்க. அதுலேருந்து நான் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓகே, இஸ் இட் ஃபைன்? அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு திஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம க்ளாசரியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கார்ச்சிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் அப்படின்றது தான் நம்ம ஸ்கார்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். வைப்ரண்ட் அப்படின்னா ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் கலர், வைப்ரண்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. லைவ்லிஹுட் எல்லாருக்குமே தெரியும், நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப், அவங்க லைஃபுக்கு தேவையான நெசசிட்டிஸை லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் லாக்ட் அப்படின்னா தண்ணி தேங்கி நிற்கிறத வாட்டர் லாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெஜுனுவேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா புத்துணர்ச்சி அடைகிறது, கிவிங் நியூ எனர்ஜி ஆர் விகார் இஸ் நோன் அஸ் ரெஜுனுவேஷன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வந்து ரீட் பண்ணலாம். த அரைவல் ஆஃப் த மான்சூன் இன் இந்தியா brings a collective sigh of relief after the scorching summer. அதாவது மான்சூனோட வருகை வந்துட்டு நமக்கு இவ்வளோ நேரம் நல்லா சுல்லுன்னு வெயில் அடிச்சிச்சுல, ஸ்கார்ச்சிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், ரொம்ப சூடான சம்மர் காலத்தை தாண்டி வரப்போ அது நமக்கு ஒரு நல்ல விஷயமா தெரியுது. Dry cracked earth turns into a vibrant green canvas almost overnight. ஒரே நாளில் என்ன ஆகுதா, அந்த மழை அந்த மான்சூனோட இதனால நல்ல டெசர்ட் மாதிரி இருந்தக்கூடிய அரிடாக இருந்தக்கூடிய ஏரியா அப்படியே டோட்டலாக என்ன ஆகுதா, நல்ல க்ரீனரியாக மாறுதான் இன் ஓவர் நைட். சில்ட்ரன் ரன் அவுட் டு பிளே இன் த ஃபர்ஸ்ட் ஷவர்ஸ் மேக்கிங் பேப்பர் போட்ஸ் டு ஃப்ளோட் இன் மட்டி படில்ஸ். மட்டி படில்ஸ் அப்படின்னா என்ன, அங்கே சின்ன சின்னதாக தண்ணி தேங்கி நிற்கும் பார்த்தீங்களா சகதியோட, அதை மட்டின்னு சொல்லுவாங்க. சகதியை மட்டி
படில்ஸ்ன்றது சின்னதாக தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியை தான் நம்ம வந்து படில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மர்ஸ் லுக் அப் அட் த டார்க் கிளவுட்ஸ் வித் இமன்ஸ் ஹோப். இமன்ஸ் ஹோப் அப்படின்னா இமன்ஸ் அப்படின்னா நிறைய ஹோப்போட அப்படின்னு வந்து அர்த்தம். as their crops and livelihoods depend on this rain. While city dwellers might sometimes complain about waterlogged streets and traffic jams. City dwellers னா என்ன அர்த்தம்? அங்கே வசிக்கக்கூடிய மக்கள், அல்லனா அந்த சிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணி தேங்கி நிற்கிறக்கூடிய அந்த தெருக்களையும் அதே நேரத்தில் டிராஃபிக் ஜாம்ஸையும் வந்து அவங்க வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. த ஓவரால் மூட் இஸ் ஒன் ஆஃப் ரெஜுனுவேஷன். The monsoon is not just a season, it is an emotion that binds the country together அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ வாசிச்சாச்சா? இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what is the central idea of the passage? The problems caused by waterlogged street are the emotional and practical significance of the monsoon in India, how children play during the rainy season, the difficulties faced by the farmer, the difference between the city and the village life. இதுல வந்து கரெக்டான ஆன்சர் எங்க இருக்கு? emotion that binds the country together. so அப்ப என்ன வரணும் ஆன்சர்? option B is your correct answer. so next question குள்ள பார்க்கலாம். which word best describes the overall effect of the monsoon on the environment? already glossarily நான் உங்களுக்கு சொன்னேனா rejuvenating. option A is the correct answer. next, what does the author suggest about the farmers view of the monsoon? they view it as an inconvenience, they see it as a source of entertainment, they rely on for survival, they prefer the scorching summer, they are indifferent to the changing weather. so இது என்னன்னு சொல்லலாம்? சர்வைவலா இன்கன்வீனியன்ஸா இப்படின்னு பார்க்குறப்போ இட் இஸ் ஆப்ஷன் சி. the text explicitly says farmers look at the clouds with hope because their crops and livelihoods depend on their rain. so இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். next question, how do city dwellers often react to the monsoon அப்படின்னு பார்த்தோம்னா they complain about traffic and water logging பார்த்தோமா? okay. next, the tone of the passage best described as critical and angry, sarcastic and witty, fearful and anxious, appreciative and observant, scientific and objective. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் டைப் தான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஸோ கிரிட்டிக்கல் அண்ட் ஆங்கிரினா இது எல்லாத்தையும் தனியாக ஒரு வீடியோவில் நம்ம வந்து மே மந்த்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் சீரீஸ் போகும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட அந்த நாலேஜ் எல்லாத்தையுமே நான் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சீரீஸை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் இட் இஸ் ஆப்ஷன் சி. it is optional C, appreciative and observant. okay, so moving on with the next question, that is question session, that is vocabulary. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ் புக் வந்து மார்ச் 3rd வீக்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு புக்கை வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ustadianbooks.com வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். book will be very very effective for your preparation. so around 1 year ரிசர்ச்க்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம இந்த புக்கை வந்து லான்ச் பண்ணுறோம். வில் மேக் ஷுர் இந்த புக் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுல் ப்ரிப்பரேஷனை இந்த ஒரு புக் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த ஒரு புக்கில் நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்ஸுமே இதில் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் அப்படின்றத படிக்கவே தேவையில்லை. ஸோ எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ மூவிங் ஆன் வித் vocabulary செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் அட்வென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிலபஸ்லையும் படிச்சிருப்பீங்க. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அண்ட் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாருக்குமே இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். த அரைவல் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இஸ் நோன் அஸ் அட்வென்ட். ஸோ அரைவல்னு எல்லாருக்கும் தெரியும், அரைவல். பட் அதோடது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை பற்றி இருக்கக்கூடியதான் அட்வென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரைவல், எமர்ஜென்ஸ், அப்பியரன்ஸ் அண்ட் ஆன்செட் ஆஃப் மான்சூன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்செட் ஆஃப் மான்சூன் அப்படின்னா என்ன? அரைவல் ஆஃப் மான்சூன். பட் அப்போ அட்வென்ட்டோட ஆப்போசிட் என்னது? டிபார்ச்சர், எக்ஸிட், டிஸ்அப்பியரன்ஸ் அண்ட் வித்ட்ராயல். ஸோ இங்கே பாருங்க, த அட்வென்ட் ஆஃப் டிஜிட்டல் எஜுகேஷன் ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லும்? அட்வென்ட் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், அக்ரவேட். இதோட ஸ்பெல்லிங் நல்லா பாருங்க. AGG வரும், RAVATE. ஓகேங்களா? உங்களுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டு மேக் அ ப்ராப்ளம் ஒர்ஸ், இன்னும் வந்து ரொம்ப நெகட்டிவ் சைடில் கொண்டு போகிறது ஒரு ப்ராப்ளமை. அப்படியே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி நல்லா எரியிற நெருப்பில் நிறைய மண்ணெண்ணெய் ஊற்றிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் தான் வர்சன், இன்டென்சிஃபை, எக்ஸாபரேட் அண்ட் இரிட்டேட். ஆன்டனிம்ஸ் அப்படின்றது அலிவியேட், ரிலீவ், ஈஸ் அண்ட் மிட்டிகேட். ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்பரேட்.
இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அலிவியேட் அப்படின்றது என்னன்னா அக்ரவேட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டை தான் நம்ம அலிவியேட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட், ஏலியனேட் எல்லாருக்கும் தெரியும், ஃபீலிங் ஐசோலேட்டட். ஸோ ஈஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா எஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸு, செப்பரேட், ஐசோலேட் எல்லாருக்கும் தெரியும். யுனைட், ரீகான்சில் எல்லாருக்குமே தெரியும். கனெக்ட், இன்டகிரேட். ஓகே ஃபைன். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் வேர்ட். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் அமேஸ், சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அஸ்டானிஷ் அப்படின்னா அமேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சிமிலர்லி இங்கேயும் வந்து எல்லா வார்த்தையும் உங்களுக்கு தெரியும். போர், டிசப்பாயிண்ட், டல், காம். ஸோ இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு 4 synonyms 4 antonyms வைக்கணும்னு பார்த்தோன்னா, ஸோ அப்போ தான் அந்த வேர்டோட கான்செப்ட் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தை மூலமாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அஸ்டானிஷ் அப்படின்ற ஒரு வேர்ட் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்காகவே 100 days எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட எஃபெக்டிவ்னஸ் அப்படி. பொதுவாகவே ஒரு சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றது எனக்கு தோணிடுச்சு அப்படின்னா ஐ வில் ஸ்டாப் த வீடியோ. பட் இது அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 100 days இதை நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு ஒக்காப்ஸில் இருக்கக்கூடிய ஃபியர் டோட்டலாக போயிடும். அதுக்கு ஒரே வழி இந்த 100 days சீரீஸ் மட்டும்தான். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும். அது போக வந்துட்டு நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், நம்ம புக்கில் ரிலீஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை தாண்டி இதில் நிறைய வார்த்தைகள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு அது ஒரு பக்கா சோர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். amorphous solids படிச்சிருப்போம். without definite shape or form. so shapeless, formless, vague, indefinite. அதோட ஆப்போசிட் என்னன்னா definite, structured, cleared, organized அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். so amorphous very very important word. next apparent அப்படின்னா clearly visible, evident, obvious, manifest, clear. antonyms hidden, ambiguous, unclear, doubtful. so இது வந்து ரொம்ப ரொம்ப important word. next arbitrary. ஸோ இதை வந்து ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க. அரின்னு போட்டுருவாங்க. ஆறு நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. பட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த வேர்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பர்சனல் விம் ரேதர் தென் ரீசன். பர்சனலாக வந்து அவங்களோட அந்த தாட்ஸை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறது. ஆனால் அதுக்கான ஒரு ரீசனே இருக்காது. அதுக்கான ஒரு வேலிட் லாஜிக்கல் ரீசன் இருக்கவே இருக்காது. ஸோ ரேண்டம். capricious, note it down. capricious, very very important word. capricious, unreasonable, autocratic. அதே antonyms என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல், ஜஸ்டிஃபைட், லாஃபுல் அண்ட் ரீசனபிள். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் amend, to make changes for improvement. modify, revise, correct, rectify. antonyms corrupt, worsen, damage, distort. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. the teacher asked him to amend the answer. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். anodyne அப்படின்னா என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபிகல்ட் வேர்டு. நாட் லைக்லி டு ப்ரொவோக் அஃபென்ஸ் வந்து ப்ரொவோக் பண்ண நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. anodyne. harmless, mild, soothing, inoffensive. antonyms painful, harsh, offensive, ப்ரொவோகேட்டிவோட ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் என்னன்னா anodyne. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. his speech was anodyne and avoided controversy. ஸோ அப்போனா என்னது? அவரோட ஸ்பீச் வந்து ஹார்ம்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. அடமெண்ட்னா எல்லாருக்கும் தெரியும், பிடிவாதமாக இருக்கிறது. ஸ்டப்பன், ரெசல்யூட். இந்த வார்த்தையை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்டப்பனுக்கு அடமெண்ட்டுக்கான ஸ்ட்ரெயிட் சினோனிம் என்னன்னா ரெசல்யூட் அப்படின்றது. Similarly, flexible, yielding, compliant and hesitant. He was adamant about maintaining discipline in class. Okay, fine. So moving on to the next session, one word substitutionல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து போக போக உங்களுக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுக்கு கான்செப்ட் வைஸில் வரும். பட் அதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டாக நம்ம 100 days போகிறதுக்குள்ளே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான அனைத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸும் இதில் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக நோட் டவுன் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ், தட் இஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆக்டிவேட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆக்டிவேட்? ஒரு விஷயத்தை ஆப்ரேட்டிவ்க்கு கொண்டு வரக்கூடியதை ஆக்டிவேட்னு சொல்லுவோம். accolade. what is the meaning of accolade? any award, honor or laudatory notice. அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா accolade அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் adorable. what is the meaning of adorable? adorable எல்லாருக்கும் தெரியும், வெரி அட்ராக்டிவ்னு அர்த்தம்.
adorable அப்படின்னா வெரி அட்ராக்டிவ் அண்ட் ஈஸி டு ஃபீல் லவ் ஃபார் அப்படின்றது தான் adorableோட கரெக்டான மீனிங். ஓகே ஃபைன். அடல்ட்ரேட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நம்மளோட கிளாஸ் டெஸ்ட்டில். இல்லீகல் ஆர் இன்ஃபீரியர் சப்ஸ்டன்சஸை ஒரு விஷயத்தில் வந்து ஆட் பண்ணுறது, லைக் ஆடிங் வாட்டர் டு மில்க். ஓகே நெக்ஸ்ட், ஆக்ரோனிம் இஸ் இன் அப்ரிவியேஷன் ஃபார்ம். அப்ரிவியேஷனோட ஃபார்ம் தான் ஆக்ரோனிம். இது நிறைய பேருக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நம்ம சிலபஸ்லேயே இருக்கு. ஓகே, அக்கம்ப்ளைஸ் ஸ்பெல்லிங்கை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அக்கம்ப்ளைஸ், ACCOMPLICE, a person who helps another to commit a crime or a partner in crime is known as accomplice. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, ப்ளீஸ் நோட் இட் டவுன். நெக்ஸ்ட், ஏஸ்தட்டிக்ஸ் கன்சர்ன்ட் வித் பியூட்டி ஆர் அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி. agnostics அப்படின்றது one who is not sure about God's existence is known as agnostic. So please make a note of it. Okay fine, moving on to the next set, phrasal verbs. Be cut out for அதாவது be suitable, have the necessary qualities அப்படின்றதான். be suitable, be cut out for அதாவது வெட்டி வச்ச மாதிரின்னு சொல்றோம்ல, அதுதான் இது. be up, have increased or risen. The company's profits are up by 15%. be up, increased அப்படின்னு அர்த்தம். bang on about, keep talking about something. எப்போ பார்த்தாலும் நொன அதை பற்றியே பேசிட்டு இருக்குது. be off, be bad of food. this yogurt must be off, it smells foul அப்படின்னா என்ன அர்த்தம்னா கெட்டு போன ஃபுட்டு தான் நம்ம be off அப்படின்னு சொல்லுவோம். சார் இதெல்லாம் வந்து எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 5-6 நாள்லேயே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு என்ன ஆன்சர் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே தெரிஞ்ச மாதிரியான விஷயங்கள் டேக் இன், டேக் ஆஃப், டேக் ஆன், இதை படிக்கிறதுக்கு எதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கணும். இதுக்கு நம்மளோட புக்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை வேறு புக்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதுலேயும் இந்த கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். பட் அது எல்லாமே நமக்கு வந்து 85 மார்க்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ரிமைனிங் வேர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி கேள்விப்படாத வார்த்தைகளை தான் கேட்பாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 டேஸ் நம்ம இதை படிக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவை பார்க்குது அப்படின்னா, அவங்க இந்த இதுலேருந்து ஒரு வேர்டு எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, அது நமக்கு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு 5 செஷன்ஸ்லேயே இது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கான காரணம். ஓகேங்களா? பி கட் அவுட் ஆஃப் பார்த்தாச்சு, பி அப் பார்த்தாச்சு, பி ஆஃப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், பியர் அவுட், கன்ஃபார்ம் தட் சம்திங் இஸ் கரெக்ட். பியர் அவுட் அப்படின்னா ஏதோ ஒன்று கரெக்டாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறது. பி அவுட் அப்படின்னா பி ஆப்சென்ட் ஃப்ரம் அ பிளேஸ். பி ஆப்சென்ட் ஃப்ரம் அ பிளேஸ். bash out, write something quickly without much preparation is known as bash out. Bawl out, sing or shout unpleasantly is known as bawl out. Okay fine. Going on with the last session, and இதுக்கான டைம் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். So be ready and your time starts now. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம கிளாஸ் டெஸ்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் வொக்காபுலரி. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளாஸ் டெஸ்ட்டை நம்ம டென்ஸ் ரிலேட்டிவாக கொண்டு வரோம். டென்ஸ் பேஸ்டு கிளாஸ் ஆர் பிளாங்க்ஸ். கிளாஸ்ன்றது பிளாங்க்ஸை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கேன் வி ஸ்டார்ட் நவ்? ஓகே ஃபைன். ஸோ ஒவ்வொன்றா வந்து இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட் இப்போ பார்க்கலாம். If international space agencies has pooled their financial resources a decade earlier, humanity dash a permanent lunar base by now. So if clauses அப்படின்றது, the if clause uses the past perfect had put. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? would have established அப்படின்றத நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணலாம், because we are using if. ஓகே, அடுத்தது பாருங்க. currently several private tech companies dash tirelessly to develop fully reusable rocket boosters and innovation that will drastically reduce the cost of future missions. ஸோ இப்போ கரண்ட்லினா என்னது? இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. therefore are working அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்,
By the year 2040, future tense. The scientists predict that a crewed mission to Mars has successfully completed, will have been successfully completed. Because இதுல வந்து என்ன இருக்கு, by 2040 அப்படின்ற ஒரு ஃபியூச்சரை பத்தி பேசுது. அடுத்து, however, until engineers discover reliable method for long term radiation shielding, deep space travel dash a highly hazardous endeavor for astronauts will remain. Until அப்படின்றது தான் இங்கே கீவேர்டு. until அப்படின்றது தான் இங்கே கீவேர்டு. ஸோ இதோட வந்துட்டு நம்ம கிளாஸ் டெஸ்ட்டையும் வந்து நம்ம வந்து டென்ஸ் பேஸ்டாக கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் யுவர் ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் த டே, a person who walks in sleep, a person who opposes established beliefs, a person who loves mankind, a person who studies insects. ஸோ இது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். the person who answers the correct answer for this question will be pinned in the comment section. ஸோ நீங்கள் வந்து as I said, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. பட் உங்களுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 230 days நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 150 days இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. கண்டினியூஸாக ஒவ்வொரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ 150 days கிட்ட வரும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களோட ஆன்சரிங் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு எட்ஜில் இருப்பீங்க. அவங்க ஒரு ஃபியர் மோட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் இப்போ இருந்து யார் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபியர் மோட் டோட்டலாக வந்து இருக்காது. ஸோ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான், பி ஸ்டடி, பி பேஷண்ட், know what you are studying and know what you need to study. ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது உங்களோட 5th பில்லராக ப்ராக்டிஸ் லைக் அ மாங்க். ஸோ இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒவ்வொரு நாளும் அது அப்படியே ஸ்லோவாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ் அப்படியே சூ பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், யூ நீட் டு மூவ் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் நிறைய பேர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து கிளியர் பண்ணணும். ஸோ ஐ எம் ஆல்சோ கோயிங் டு சப்போர்ட் யூ. உங்களுக்கு என்ன டவுட்ஸ், என்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த வருஷம் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்பில் நம்ம வந்து எடுக்க தான் போகிறோம். ஸோ ஐ வில் பி தேர் டு சப்போர்ட் யூ. ஆல் த வெரி பெஸ்ட். See you in the next video. Like the video, share the video and subscribe for Ustadian Academy.